1. Final speed, 2 flat. After the legendary aircraft, for the last time, clear to land. இந்திய விமானப்படையின் சுமார் 63 ஆண்டுகள் சகாப்தம் ஓய்வு பெற்றது. இந்தியாவின் முதல் சூப்பர்சோனிக் விமானம் இத்தனை போர்களை கண்டிருக்கிறதா? இந்தியாவின் பல போர்களில் வெற்றி கண்டமைக்கு முக்கிய உதவியாக இருந்த ஒரு தூண் விடை பெற்றிருக்கிறது. 1963ஆம் ஆண்டு இந்தியாவில் MiG-21 ரக விமானத்தை தயாரிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அதன் உரிமத்தையும் இந்தியா பெற்றிருந்தது. பாகிஸ்தான் போர், வங்காள விடுதலை போர், கார்கில் போர், பாலகோட் தாக்குதலுக்கு பதிலடி செலுத்தியது, தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரை அது ஏராளமான போர்களை சந்தித்திருக்கிறது. பின் ஏன் அது நிராகரிக்கப்பட வேண்டும்? அதற்கு ஏன் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றால், அந்த விமானம் ஏராளமான விபத்துக்களை சந்தித்திருக்கிறது. அடிக்கடி பழுதான நிலைக்கு அது சென்று இருக்கிறது. சுமார் 400க்கும் மேற்பட்ட விபத்துக்களை அது சந்தித்திருப்பதாகவும், இதனால் சுமார் 170 இந்திய விமானிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் உயிர்களும் இதனால் போயிருக்கிறது என்றும் தரவுகள் கூறுகின்றன. போர் அசம்பாவிதங்கள் என்றால் எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படத்தானே செய்யும். இந்த நிலையில்தான் சுமார் 62 ஆண்டு காலம் இந்திய விமானப்படையில் இருந்த விடை பெற்றிருக்கிறது. அதற்கு ஓய்வு கொடுத்து விட்டார்கள். இந்த விமானத்திற்கு ஈடுகட்டும் வகையில் அதிக தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன போர்படை விமானமான அடுத்த MiG-21 தேஜாஸ் Mk-1A என்கிற விமானத்தை இந்தியா களம் இறக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள், மெட்வி ஹாஸ்பிட்டல்ஸ்.